ஓம் சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. நிறைய பேர் சில சந்தேகங்கள் கேட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, சனி பெயர்ச்சி வந்து அடுத்த மாதம் நடக்க போகுது. இதனால் வந்து எங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், எல்லாரும் வந்து மீனராசி மீனராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ரொம்ப பயமாக சொல்கிறாங்க. அது எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. நான் இதை பற்றி ஏற்கனவே சனி பெயர்ச்சி பலன்களை நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துன்னா அந்த பதிவில் பார்த்துக்குங்க. சனி பெயர்ச்சி பலன்கள், சனி மட்டுமே உங்களுக்கு எல்லாத்தையும் கெடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சனி பெயர்ச்சியில் உண்மையான பலன்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜென்ம ஜாதகத்தில் சர்வாஷ்டக பரல்கள்னு ஒரு அமைப்பு இருக்கும். அதில் நிறைய நம்பர் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பிறக்கும் பொழுது மீனத்தில் சனியோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது 4 இருந்தால் ஓகே ஆவரேஜ். 5, 6, 7, 8 இந்த நம்பரில் இருந்ததுன்னா சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அது அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, இதால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இதுவே வந்து 3, 2, 1, 0ன்னு இருந்ததுன்னா இந்த சனி பெயர்ச்சியால் சனி சம்பந்தப்பட்ட சில காரகத்துவமான விஷயங்களில் நிறைய பாதிப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சனியோடைய அந்த அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் நீங்கள் வந்து சனி பெயர்ச்சி பலன்களுக்கான ஒரு முடிவு எடுக்கணும். சரிங்களா? ஸோ உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதாங்க இப்போ நடக்க போகுது. ஸோ சனி பெயர்ச்சி அப்படின்னு வந்துட்டனாலே அது நிறைய ராசிக்கு யோகமாக இருக்கும். 11ல் இருக்கிறதுனால யோகம், 3ல் இருக்கிறதுனால யோகம் அப்படிலாம் கணக்கு கிடையாது. ஜென்ம ஜாதகத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியோடைய மதிப்பெண் எவ்வளவு, சனி அதுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுத்துருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை வச்சு தான் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கோச்சார பலன்களே அமையும். ஸோ உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இது போன்ற உள்ள துல்லியமான பலன்கள் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நம.